கவின்னா அழகு. திருநீர் அணிஞ்சிருந்தாலே அவங்கள பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறாரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். நீங்கள் ஒரு முறை நெத்தியில் விபூதி அணிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் தவறு செய்யவே முடியாது. ஈஸ்வரன் உங்களுக்குள்ளே வந்துடுறாரு இல்லையா? அப்போது பேணி அணிந்து விட்டாலே உங்களுக்கு பெருமையை தரக்கூடியது நீர் அப்படிங்கிறாரு. மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர். மானத்தோடு சேர்ந்து உங்களுக்கு அறிவையும் கொடுப்பது திருநீராம். சேணம் தருவது நீர், திரு ஆலவாயன் திருநீரே. சேணம் அப்படின்னா சுற்றம், உற்றார்கள். நீங்கள் திருநீர் அணியும் போது உங்களை தேடி சுற்றமும் நட்பும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. பூச இனியது நீர், புண்ணியமாவது நீர். பேச இனியது நீர், பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர், வந்தமதாவது நீர். ஆசை கெடுப்பது நீர் அப்படின்னா தேவையில்லாத ஆசை நமக்குள்ளே வரும் இல்லையா? அந்த ஆசைகளை இந்த திருநீர் விலக்கி விடுமா. எதெல்லாம் தேவையில்லாத ஆசை? நம்ம வசதிக்கு மீறி தேவையற்ற ஆசைகளை நாம் வைத்துக்கொள்வது ஒரு ஆசை. இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு புதிதாக ஒரு இருசக்கர வாகனம் வாங்கியிருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் கூட உடனே அந்த மாடலில் நம்மளும் அதே போல் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தேவையில்லாத ஒரு ஆசை தானே. இன்றைக்கு நம்ம தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலே தேவையில்லாத ஆசைகளை நமக்குள்ளே புகுத்துவதற்காக எக்கச்சக்கமான விளம்பரங்களை நம்ம பார்க்குறோம். அதை பார்த்து கவரப்பட்டு நம்ம இது தேவையா தேவை இல்லையான்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மைதானே? அதுவும் நம்ம வீட்டில் ஒரு வயது வந்த பிள்ளைகள், அதுவும் ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 18 வயசு ஆகுதோ இல்லையோ அவங்களுக்கு லட்சக்கணக்கில் இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களை நான் பார்க்குறேன். பிள்ளை ஆசைப்பட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக. தயவு செஞ்சு அந்த தவறை செய்யாதீர்கள் பெற்றோர்களே. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே எல்லா பெற்றோர்களும் நினைப்போம் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது நினைக்கிறோம்ல. குறிப்பாக பெண்கள், தந்தையாக இருந்தால் தந்தையர்களும் நினைப்பீங்க, தாயார்களும் நினைக்கிறோம் நம்ம பட்ட கஷ்டம் படட்டும். ஏன் கஷ்டப்படக்கூடாது? கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். தயவு செய்து ஒரு ஆசிரியராக சொல்கிறேன், இன்றைக்கு நான் நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன். அவர்கள் தன்னுடைய வழி தவறி போவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அதீதமான செல்லம் மட்டும்தான். தயவு செய்து அதை செய்யாதீர்கள். சொல்லிக் கொடுங்க. ஒரு பணத்தின் அருமை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அம்மானா, உன்னோட அம்மா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருடா, காலையில் எழுந்ததுலேருந்து இத்தனை வேலைகளும் உனக்காக தான் அம்மா செய்கிறேன்னு உட்கார வச்சு சொல்லுங்க. ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அப்பா எவ்வளவு உழைக்கிறாரு, தனக்குன்னு எதுவும் செய்து கொள்ளாமல் குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய ஜீவன் இந்த ஆண்கள் இனமே. உண்மையிலேயே ஒரு பெண்கள் கூட நீங்கள் கவனித்து பாருங்கள், எத்தனை வண்ணங்களில் நம்ம உடை அணிஞ்சிருக்கோம். ஆண்களை பரவலாக பாருங்கள், முக்கால்வாசி ஒரு வெள்ளை நிறத்தில் தான் உடை அணிஞ்சிருக்காங்க. அதை விட்டால் ஏதோ ஒரு நிறத்தில் ஒரு சட்டையை போட்டுட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் எதற்காக? அவங்களுக்காக அந்த ஒரு விஷயத்தை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. இதை நம்ம உணரணும். முதல்ல இதை நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். தேவையற்ற ஆசைகளை நாம் நீக்குவது எப்படிங்கிறத நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். இதை தான் சொல்கிறாங்க, ஆசை கெடுப்பது நீர், வந்தமதாவது நீர், தேசம் புகழ்வது நீர், ஆலவாயன் திருநீரே அப்படிங்கிறாங்க. இந்த பாடல் ரொம்ப பெரிய ஒரு 10 பதிகங்கள். நேரத்தின் அருமை கருதி இந்த 5 மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் சில பாடல்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 15 நிமிடங்கள். இப்போ இந்த திருநீற்றின் மகிமை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருநீர், திருவேடம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அடியாருடைய வேடம்னா விபூதியும் அதோடு சேர்த்து
ருத்ராட்சம். அழகா சொன்னாங்க. சகோதரிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ருத்ராட்சமும் திருநீரும் யார் அணிஞ்சிருக்காங்களோ அதுதான் சிவனுடைய திருவேடம் நம்ம பார்க்கிறோம். இந்த திருநீரை எங்கெல்லாம் அணியலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. நெற்றி, தோள், மார்பு, உச்சி, கை, முழங்கால். அந்த ஐயா அழகாக அப்படி சொல்லியே காமிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்படி திருநீரை அணிவதற்கான இடங்கள் இருக்குது. இதில் நான் சொன்னேன் இல்லையா, நெற்றி, தோள், மார்பு இதிலெல்லாம் 6 அங்குல அகலத்துக்கு நம்ம இட்டுக்கணுமா திருநீர். மற்ற 3 இடங்கள் உச்சி, கை, முழங்கையிலெல்லாம் 1 அங்குல அகலத்துக்கு நம்ம இட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம பண்பு. தயவு செய்து நெற்றியில் விபூதி அணிந்து கொள்ளுங்கள். அது நம்ம வாழ்க்கையின் தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு விஷயம். அந்த வெண்மை நிறம் தூய்மையை குறிக்குது, மன அமைதியை குறிக்குது. நீங்கள் நெற்றியில் விபூதி அணிஞ்சாலே உங்களை அறியாமல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு அமைதி தவழ்வதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா விஷயங்களையும் நிதானமாக நீங்கள் அணுக முடியும். அவ்வளவு பெருமை மிக்கது விபூதி. இன்றையிலிருந்து மறக்காம தினமும் எல்லாரும் நம்ம திருநீர் அணிஞ்சுக்கலாமா? திருநீர், குங்குமம், சந்தனம் எது வேணாலும் அணிஞ்சுக்கலாம்னா ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. இதுக்கு எல்லாம் பின்னாடி இவ்வளோ தத்துவங்கள் இருக்கு பாருங்க. ஒரு ராஜ வைத்தியர்களால் கூட தீர்க்க முடியாத ஒரு நோய் சடுதியில் ஒரு திருமண் இட்ட உடனே தீர்ந்து போகுதுன்னா அதோடைய மகிமையை நாம் எப்போ உணர போகிறோம்? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் உணர்ந்திருந்தாங்க. எந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் தெரியுமா? அந்நியர்கள் நம்மளை அடிமைப்படுத்துகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய மொத்த கலாச்சாரமும் மாறி போச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய பண்பை மறந்தோம், நம்முடைய கலாச்சாரத்தை மறந்தோம், பக்தி இலக்கியங்களையும் மறந்து இப்போ நம்ம வேறு ஏதோ பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகையினால இதெல்லாம் நம்ம தான் மீட்டெடுக்கணும். யார் செய்வாங்க? ஒரு திருநீர் அணிவதை ஒரு அமெரிக்கன்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை வேறு நாடுகளுக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இத்தாலியன்கிட்ட சொல்ல முடியுமா? இது நம்முடைய மண் சார்ந்த ஒரு மரபு. இதை நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். அடுத்தது 56வது பாடல். இந்த பாடலுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எல்லாரையும் நம் வசப்படுத்துறது. அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே நம்ம மேலே அன்பு பெறுகிறதுக்கு இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்தன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்றால் இலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அபிராமி அன்னையே, ஒன்றிலிருந்து பல விஷயங்களை உருவாக்கியவளே. என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஒரு செல் உயிரினத்திலிருந்து, ஒரு செல் உயிரினம்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அமீபா மாதிரி ஒரு செல் உயிரினத்திலிருந்து இத்தனை உயிரினங்களை உருவாக்கியவளே. ஆள் இலையில் துயிலக்கூடிய திருமான் சிவபெருமான் ஆகிய இருவரும் அறிந்த ரகசியத்தை அறிந்தவளே. அப்படி